யூடியூப்ல என்னோட வீடியோஸ் பார்த்து நெயில் ஆர்ட் கற்றுக்கினவங்கள இவங்களும் ஒருத்தவங்க. சுபிதான்றவங்க வந்து இந்த பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் சரியாக வரல, அது எதனால் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து எப்படி பர்ஃபெக்டாக பாலிஜெல் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெயில் ப்ரெப்பிங் பண்ணிக்கோங்க. நெயில் ப்ரெப்பிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும். நெயில் ப்ரெப்பிங் வந்து நம்ம நிறைய வீடியோஸ்க்கு டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து நெயில் ப்ரெப்பிங்க்கு இப்போ இதுவாக இல்லை. ஏன்னா நெயில் ப்ரெப்பிங் பண்ண மாதிரி இருக்குன்றதுனால இப்போ எனக்கு ப்ரெப்பிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் நெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஷைனஸ் தெரியுது பாருங்க, அந்த ஷைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் நெயிலை வந்து பஃப் பண்ணிக்கோங்க. பஃபர் வச்சு நெயில் வந்து பஃப் பண்ணிடுங்க. பஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷைனஸ் இருக்காது. நெக்ஸ்ட் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க. பஃப் பண்ணிட்டு கண்டிப்பாக அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுறேன். தொடச்சிட்டு அப்பையும் உங்களுக்கு வந்து நெயிலில் வந்து அதிகமாக ஆயில் சர்க்குலேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணுங்கள். டீஹைட்ரேட்டருக்கும் ப்ரைமருக்கும் நீங்கள் க்யூர் பண்ண வேண்டாம். ப்ரைமர் போட்டுட்டு உடனேவே நீங்கள் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. பேஸ் கோட் கூட இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்பெக்ஸில் வைங்க. வச்சுட்டு பேக்கில் கொண்டு போனீங்கன்னா உங்களோட ப்ரஷில் இருக்கிறது மட்டும் போகும். கியூட்டிக்கல் கிட்ட டெபாசிட் ஆகாது. ஓகேவா? இல்லைனா ப்ராடக்ட் வந்து ரொம்ப டெபாசிட் ஆகிட்டு கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்பெக்ஸில் வச்சுட்டு நீங்கள் பேக்கில் தள்ளிட்டு போகும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக போகும். பட் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? இப்போது 30 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கும் டீஹைட்ரேட்டருக்கும் க்யூர் பண்ண வேண்டாம். பட் ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உடனேவே நீங்கள் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ் கோட் அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் போதும். பேஸ் கோட்க்கு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் போதும். இப்போது பேஸ் கோட் அப்ளை பண்ணிவிட்டு நான் க்யூர் பண்ணிட்டேன். இப்போ பேஸ் கோட் அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த மேலே இருக்க ஸ்டிக்கினஸ் இருக்கும். கண்டிப்பாக ஜெல் பாலிஷாக இருந்தாலும் சரி, பேஸ் கோட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டிக்கினஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டிக்கினஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம அசிட்டோன் ஃப்ரீ வச்சு யூஸ் பண்ணுங்கள். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில பேஸ் கோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்யூர் பண்ணதுக்கப்புறமும் ஷைனிங்காக இருக்கும். சில பேஸ் கோட் பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணதுக்கப்புறம் அந்த அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷைனஸ் இருக்காது. இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் வேணா பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பேஸ் கோட் தான். ஒன்று வந்து ரோசலிண்ட் அந்த பிராண்டோடது, இன்னொன்று த ஃபேஷன் ஃபேக்ட்ரின்ற பிராண்டு. இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது வந்து இது ரெண்டுத்துக்குன்னு கிடையாது, நிறைய பிராண்ட்ஸ் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். அதுக்காக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இதில் வந்து நான் அப்ளை பண்ணது இந்த பிராண்ட். இது வந்து நான் இதில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இது வந்து ஃபேஷன் ஃபேக்ட்ரின்றது. நெக்ஸ்ட் இது வந்து ரோசலின் அந்த பிராண்டோடது. இதை வந்து நான் இந்த கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது ரெண்டுமே வந்து நான் இப்போ க்யூர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் அப்ளை பண்ணியிருக்கிறது தான் இதில் நான் இந்த விரலில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பாலிஜெல் அப்ளை பண்ண போகிற நெயிலில் தான் வந்து நான் இதில் அப்ளை பண்ணியிருக்கேன் தான் இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த ரோசலின்ற பிராண்ட். எந்த பிராண்ட் கொடுத்தாலும் நீங்கள் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இப்போ நான் இந்த டிஃப்ரெண்ட் காட்டுறேன். ஓகேவா? நீங்கள் வந்து பிராண்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, டெக்னிக்கில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எந்த பிராண்ட் கொடுத்தாலும் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போது இதை நான் 30 செகண்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் க்யூர் பண்ணிவிட்டு காட்டுறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் இந்த ஸ்டிக்கினஸ் இருக்குது. இப்போது இதை நம்ம வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்க போகிறோம். ரெண்டுமே வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நான் துடைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் நான்
துடைச்சதுக்கப்புறம் அந்த ஷைனஸ் இல்லை. அதுவே இந்த பிராண்டில் நான் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷைனஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? இது வந்து எந்த பிராண்ட் கொடுத்தாலும் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை மாதிரி நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக மேலே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். பட் இதில் நீங்கள் இந்த மாதிரி ஷைனஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் ஷைனஸ் இருக்குன்னா, அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைச்சதுக்கப்புறமும் ஷைனஸ் இருக்குன்னா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பஃபர் யூஸ் பண்ணணும். பட் இது வந்து பஃபர் யூஸ் பண்ணியும் ரிமூவ் ஆகாது. பாருங்க, பஃபர் யூஸ் பண்ணேன் பட் ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நெயிலுக்கு நீங்கள் ஃபைலர் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்க்கு நீங்கள் வந்து ஃபைலர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும். அந்த ஷைனஸ் வந்து ஃபைலர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஃபைலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேலே இருக்க பேஸ் கோட்டில் தான் வந்து நம்ம ஷைனஸ் ரிமூவ் பண்ணுறோமே தவிர உங்கள் நேச்சுரல் நெயிலுக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். இப்போது ஃபைலர் வச்சு நம்ம அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சி பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு அந்த ஷைனஸ் இருக்காது. பட் உங்கள் ப்ராடக்ட் உங்கள் கையில் இருக்கும். பட் அந்த ஷைனஸ் மட்டும் இருக்காது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 நெயிலுமே வந்து ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. நீங்க வந்து பாலிஜெல் டிப் எடுக்கும்போது உங்க நெயில் சைஸை விட ஒரு சைஸ் வந்து அதிகமா எடுக்கணும். இப்போ பாருங்க, நான் இப்படி நெயில் மேல டிப் வச்சா இந்த சைட்லயுமே 2 சைட்லயுமே வந்து ஃபுல்லா கரெக்டா ஃபுல் கவர் டிப் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆகுது. ஓகேவா? பட் இந்த மாதிரி ஃபுல் கவர் டிப் எடுக்கிற மாதிரி இது எடுக்கக்கூடாது. இதை விட ஒரு சைஸ் பெரிய நம்பர் எடுக்கணும். இது வந்து நம்பர் 5. ஓகேவா? இது நம்பர் 5ன்றதுனால நம்ம நெக்ஸ்ட் பெரிய சைஸ் எதுனா 4. 0 தான் வந்து ரொம்ப பெரிய சைஸ். அதுலேருந்து 0 தான் பெரிய சைஸ். அதுல இருந்து ஒரு சைஸா வந்து கம்மியாகிட்டே வந்து 9 வரைக்கும் வரும். ஓகேவா? அப்போ பெரிய சைஸ் என்னன்னா 0 தான். ஸோ இப்போ எனக்கு 5 வந்து இது கரெக்டா இருக்கு. இப்போ எனக்கு 5 வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க 4 சைஸ் எடுக்கணும். இது 4 சைஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். 2 சைட்லயும் என் நெயிலை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒரு சைஸ் தான் பெருசா எடுக்கணும், ரொம்ப பெருசா எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க இதை மாதிரி கரெக்டான சைஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நெயிலை விட நீங்க வைக்கிற ப்ராடக்ட் வந்து உங்க நெயிலை விட வெளியில வரும். அதனாலதான் வந்து எக்ஸஸா ப்ராடக்ட் எடுத்தாலும் அந்த மாதிரி வரும். உங்க நெயில் சைஸுக்கே டிப் எடுத்துட்டீங்கனாலும் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ உங்க நெயில் சைஸை விட ஒரு சைஸ் வந்து பெருசா தான் நீங்க எடுக்கணும். ஸோ நான் 5ன்றது எனக்கு கையில பெருசா கரெக்டா இருக்கு. 5ன்றது எனக்கு கரெக்டா இருக்கு. அதனால நான் 4 சைஸ் எடுத்துக்கிறேன். 4 வந்து என்னோட நெயிலை விட ஒரு சைஸ் பெருசா இருக்கு. நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், என் நெயிலை விட ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். கேப் இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க டிப் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாலிஜெல் வந்து நான் என்ன பிராண்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ நீங்க அந்த பிராண்ட் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட் கொடுத்தாலும் நீங்க செய்யறதுக்கு பெர்ஃபெக்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு பாலிஜெல் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லிப் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். டேப்பன் டிஷ்ல ஸ்லிப் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஸ்லிப் சொல்யூஷன் இல்லாதவங்க மோனோமர் எடுத்துக்கலாம். பாலிஜெலுக்கு மோனோமர் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் அக்ரலிக் பண்ணும்போது நீங்க மோனோமர் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸ்லிப் சொல்யூஷன் அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ ப்ராடக்ட் எப்படி எடுக்கிறேன் பாருங்க. ப்ராடக்ட் வந்து உங்க நெயில் டிப்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது.
நீங்கள் ப்ராடக்ட் வந்து இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். ரொம்ப அதிகமாக எடுத்துடாதீங்க. ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் எடுத்தாலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண உங்களுக்கு வேணுன்ற லென்த் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். இது பத்தலைன்னா நான் மறுபடியும் கூட வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜெல் எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது இதை மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜெல் எக்ஸ்டென்ஷன் ப்ரஷ்ஷே வந்து தனியாக கிடைக்கும். நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரஷ் செட்டு வந்து இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் செட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இப்போ கொடுத்துருக்க பாருங்க, அந்த ஒரே ஒரு ப்ரஷ் செட்டு தான். அது கூட ஜெல் எக்ஸ்டென்ஷனுக்கு ஒரு ப்ரஷ் செட் வந்து ப்ரஷ் இருக்கு, அது வேணும்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் ஸ்லிப் சொல்யூஷன் தொட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்கள் ப்ரஷ்ல வந்து அந்த ப்ராடக்ட் வராது. ஓகேவா? ஸோ அதுலேயே அந்த டிப்லேயே தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு தான் நம்ம ஸ்லிப் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸ்லிப் சொல்யூஷன் எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, நான் டச் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பட் இந்த ப்ரஷ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ப்ராடக்ட் வராது. இதுக்காக தான் ஸ்லிப் சொல்யூஷன் எடுக்கிறோம். கொஞ்சமாகவே ஃபர்ஸ்ட் எடுங்க. எடுத்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வாங்க. எந்த கலர் எடுத்தாலும் இதான் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் சைட்லலாம் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. கரெக்டாக ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. கரெக்டாக ப்ராடக்ட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்தாலே போதும். நீங்கள் நிறைய ப்ராடக்ட் எடுத்தாலும் அந்த மாதிரி சைட்லலாம் வந்து எக்ஸஸாக இருக்கிறது ஃபுல்லாக சைடில் வெளியில் வந்துடும். ஒரு மிளகு சைஸ் எடுத்தாலே போதும். ஓகேவா? நீங்கள் எடுக்கிற ப்ராடக்டை இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஷேப் வந்து வந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்படி வரலனாலும் ஓகே தான். நீங்கள் கடைசியாக வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபைலர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம வந்து ஒரு மிளகு சைஸ் தான் எடுத்து இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதே வந்து நீங்கள் அதை விட கம்மியாக எடுத்துட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. அதிகமாக எடுக்காதீங்க. ப்ராடக்ட் நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து உப்பிட்டு இருக்க மாதிரி அசிங்கமாக இருக்கும். நீங்கள் நெயிலில் வைக்கும்போது பின்னாடி பக்கம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் கம்மியாக எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துலயே வந்து எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸஸாக ப்ராடக்ட் இருக்காது. இதில் பாருங்க, உங்களுக்கு ஷேப் வந்து இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா தெரியும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, லாஸ்ட்ல வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை எப்படி உங்கள் நெயிலில் வைக்கணும் பாருங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, ரொம்ப தின்னாக இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வைக்கணும்னா, இதுலேயே வந்து இதுலேயே கடைசியில தான் நீங்கள் மறுபடியும் வைக்கணும். கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னா மறுபடியும் இதே இடத்துல தான் நீங்கள் ப்ராடக்ட் வைக்கணும். ஓகேவா? வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஸ்லிப் சொல்யூஷனில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எனக்கு ப்ராடக்ட் கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் உங்களுக்காக மறுபடியும் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுன்றதுக்காக நான் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் பண்ணும்போது நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா திக்காகவே இருக்கும். ஓகேவா? நீங்கள் அப்பெக்ஸ் இருக்க இடத்துலலாம் வந்து நல்லா திக்காக வச்சுக்கோங்க. நிறைய எடுத்துட்டா கூட அப்பெக்ஸ் இருக்க இடத்துல கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம். பட் சைட்லலாம் வந்து அதிகமாக வச்சிடாதீங்க. சைடில் அதிகமாக வச்சிங்கன்னா நீங்கள் வெளியில்
உங்கள் நெயிலில் வைக்கும்போது கண்டிப்பாக எக்ஸஸாக திரும்பி வந்துடும், சைட்லலாம் வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்க, இது எப்படி வைக்கிறேன்னா, நீங்கள் டைரெக்டாக இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பின்னாடி இந்த இடம் வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு அப்புறமா உங்களோட டிப்பை வந்து பின்னாடி தள்ளுங்க. இப்போ பாருங்க, சைட்லயும் எங்கேயும் உங்களுக்கு எக்ஸஸா வெளில வராது. இப்போ ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, வெளியில பிதிக்கிட்டு வர அளவுக்கு ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே எக்ஸஸா வந்துச்சுன்னா, நம்ம திரும்பி வச்சதுனால லைட்டா இங்க எக்ஸஸா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போதே கியூர் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. சைட்ல நீங்க வந்தது எக்ஸஸா இருந்துச்சுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வச்சோம் இல்லையா, அந்த ப்ராடக்டே இது போதுமானது. நான் மேலே வச்சதுனால கொஞ்சம் சைட்ல வந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா கியூர் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க சைட்ல எடுத்துட்டீங்கன்னா, கியூட்டிக்கல் புஷரால எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த கார்னர்ல வைக்கும்போது அந்த பபுள்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஓகேவா? வச்சுட்டு சைட்ல இருக்கிறத கொஞ்சம் கியூர் பண்றதுக்கு முன்னாடி இப்படி எடுத்தீங்கனாலே வந்துடும். உங்க கையில எடுத்தாலும் சரி, இல்லைன்னா கியூட்டிக்கல் புஷரால எடுத்தாலும் சரி, கரெக்டா வந்துடும். ஓகேவா? இப்போ இதை வந்து 60 செகண்ட்ஸ் நான் கியூர் பண்ணிக்கிறேன். பேஸ் கோட் வந்து 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணதுனால இதை 60 செகண்ட்ஸ் நான் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ரிமூவ் பண்ணணும் பாருங்க. ஜஸ்ட் இந்த கார்னர்ல இப்படி நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிப் தனியாகவும் உங்க பாலிஜெல் தனியாகவும் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களுக்கு மேலே வந்து எக்ஸஸா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க ஃபைலர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் நம்ம கியூர் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லா சைட்ல இருக்கிறதுலாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? நீங்க ப்ராடக்ட் அதிகமா வச்சிங்கன்னா தான் அந்த மாதிரி சைட்லலாம் வரும். நீங்க ஒரு மிளகு சைஸ் எடுத்தீங்கனாலே கரெக்டா இருக்கும். உங்க நெயில் ஃபுல்லா நீங்க வைக்கலாம். ஓகேவா? அந்த டிப்ல வந்து உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வைக்கலாம். இதே வந்து நீங்க நிறைய எடுத்துட்டீங்கன்னா டிப் வைக்கும்போது சைட்லலாம் வந்துடும். அப்படி சைட்ல வந்தாலும் நீங்க கியூர் பண்றதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துருங்க. உங்க டிப் வந்து நீங்க உங்களோட எக்ஸாக்ட் சைஸே நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டிப் வந்து நீங்க ஃபுல் கவர் டிப் எடுக்கிற மாதிரி பாலிஜெல் டிப்பும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி எக்ஸஸா வெளியில வந்துடும். இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு கரெக்டா அந்த டிப் வந்து உங்க நெயில்ல நிக்காது. ஒரு சைஸ் நீங்க பெருசா எடுத்தீங்கன்னா தான் உங்க நெயில்ல நிற்கும். அப்படி இல்லைன்னா நீங்க தனியா அதுக்கு கிளிப்லாம் போடுவீங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க கரெக்டா ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அந்த கிளிப்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, டிப்பும் கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணணும். உங்க நெயிலை விட ஒரு சைஸ் பெருசா இருக்கணும். ஓகேவா? இப்போ மேல ஃபைலர் வச்சு அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபைலர் யூஸ் பண்ணுங்க. பஃபரும் யூஸ் பண்ணலாம். இன்னும் ஃபைலர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி கார்னர்ல உங்க ஷேப் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்க ஃபைலர் யூஸ் பண்ணி கொண்டு வந்துருங்க. இப்போ அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நான் தொடச்சிக்கிறேன். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நல்லா தொடச்சிடுங்க. இது மாதிரி நீங்க கலர்
கலரில் வந்து பாலிஜெல் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக மேலே வந்து டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எதாவது டிசைன்ஸ் வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே டாப் கோட் போட்டு அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நான் டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா பஃப் பண்ணிட்டீங்கன்னா தான், ஷைனஸ் ரிமூவ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ப்ராசஸ்லையுமே வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா சீக்கிரமாக உரிச்சிட்டு வந்துடும். ஜெல் பாலிஷ் வந்து சீக்கிரம் உரிச்சிட்டு வந்துடும். உங்கள் நெயில்லையுமே வந்து நீங்கள் ஷைனஸ் ரிமூவ் பண்ணாதான் மேலே கிரிப்பில் வந்து கரெக்டாக நிற்கும். அப்படி இல்லை உங்கள் ஷைனஸோடய மேலே நீங்கள் பாலிஜெல்லோ இல்லை நார்மல் ஜெல் பாலிஷோ எது நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது சீக்கிரமாக உரிச்சிட்டு வந்துடும். லைஃபே இருக்காது. ஸோ எல்லாமே பஃப் பண்ணி கொஞ்சம் நல்லா மேட் ஃபினிஷில் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மேலே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போது இதை நான் க்யூர் பண்ணிக்கிறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். ஸோ நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு எதாவது டிசைன்ஸ் வேணும்னா நீங்கள் டாப் கோட் போடுறதுக்கு முன்னாடி பண்ணலாம். நீங்கள் டாப் கோட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எதாவது டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கீழே வர நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ வந்து நான் இந்த மாதிரி அப்லோட் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.